சிவகாமி தயா தாரதி நீயே யதி ஈஸ்வரி நாரத மகாமுனிவர் சொன்னது போல் நான் காயத்ரி விரதம் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்று என் நாதர் விறகு வெட்ட போக வேண்டும் என்று செல்வார். தனிமையாக விடக்கூடாது. இன்றுதான் இறுதி நாள். அவர் பின்னால் நான் செல்ல வேண்டும். தனிமையாக விட்டால் நல்லதல்ல. அவர் வரவே எதிர்பார்க்கிறேன். விடலாம் சுற்றி கொண்டிருக்கிறேன். எங்கு இருக்கிறார் காணவில்லை. எதிர்பார்க்கிறேன். என்ன சுவாமி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? உன்னை எங்கெல்லாம் தேடுவது? இங்குதான் நின்று கொண்டிருக்கிறேன். காட்டுக்கே எங்கு சென்று கனி காய்கிழங்கு வகை கொண்டு காட்டுக்கே இலங்கு கண்டு காய் கனிகள் பறித்து நுள்ள கொண்டு காட்டுக்கே எங்கு சென்று ஓட்டமாக வாரே உற்ற பசியினாலே பெற்றவர் நோவதாலே உற்ற பசியினாலே பெற்றவர் நோவதாலே ஒரு நொடியில் தங்களாமயினி மேலே காட்டுக்கே எங்கு சென்று கனி காய் கிழங்கு வகை கொண்டு ஓரினேன் என்னை காடு பார்க்க கூட்டிக் கொண்டு ஓடு. ஓரினேன் என்னை காடு பார்க்க கூட்டிக் கொண்டு ஓடு. நாரியாசையாகினேன் நலமெதினில் உண்டு என மகிழ்வு கொண்டு இப்பொழுது நாடி ஏழை முகம் கண்டு ஓரினேன் என்னை காடு பார்க்க கூட்டிக் கொண்டு சாவித்திரி, சுவாமி, நீயும் என்னோடு வந்துவிட்டா. கண்ணிலந்த வார்த்தாய் தந்தை மிக கலங்கி நோகும் அவர் சிந்தை. கண்ணிலந்த தாய் தந்தை அவர் கணங்கு நோகும் அவர் சிந்தை. கண்ணிலந்த வார்த்தாய் தந்தை மிக கலங்கி நோகும் அவர் சிந்தை. புண்ணியவலிய கேளாய் புண்ணியவலிய கேளாய் இருவருமே போனால் சிறுகவருமானால் இருவருமே போனால் சிறுகவருமானால் அவர் எழுந்து எங்கு போயொழிவர்தானாய். கண்ணிலந்தவர் தந்தை மிக கலங்கி நோகும் அவர் சிந்தை. தோழர் சுமாலில் இருக்கின்றார், அவர் துணையாய் அருகில் இருக்கின்றார். தாழுகின்றேன் பாதம் தடை புரிவது நலமே தகாது. அயவுடன் கூட்டி போவிடாது. கோரினேன் என்னை காடு பார்க்க கூட்டி கொண்டு ஓடு. உங்கள் தோழர் சுமாலி இருக்கிறார். தாய் தந்தை நன்றாக பார்த்துக் கொள்வார். என்னையும் அழைத்துத்தான் செல்லுங்கள் என் பிரபு. இன்று ஏனோ பிடிவாதமாக இருக்கின்றாய். சரிவா. ஒரு நேரம் என்ன சொன்னீர்கள்? திருமணமான உடனே வனச்சிங்காரம் பார்க்க வேண்டும், எனக்கு ஆவலாக இருக்கிறது, காட்டிற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேனே. தாங்கள் என்ன சொன்னீர்கள்? அதற்கான நேரம் வரட்டும், உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னீர்கள். அதற்கான நேரம் தாங்களும் காட்டுக்கு போகவில்லை. இன்று போகின்றீர்கள். என்னையும் அழைத்து செல்லுங்களேன். சரி, தாய் தந்தையரிடம் அனுமதி பெற்று
உன்னை அழைத்துச் செல்கிறேன். ஆகட்டும், வாருங்கள். ஏன் சுவாமி? உடம்பெல்லாம் சோர்வாக இருக்கிறது. சரி. கை கால்கள் எல்லாம் நடுக்கம் கொடுக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என் மனதிலே ஒரே சஞ்சலமாக இருக்கிறது. நீங்க எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை சாவித்ரி, ஏதோ நடக்கப் போகிறது என்றுதான் எனக்கு தோன்றும். இல்லை இல்லை, உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு பிரமை வந்து கொண்டிருக்கிறது. நாம் எதற்காக வந்தோம்? காட்டிற்குத்தானே விறகு வெட்ட வந்தோம். வாருங்கள், கடமையை பார்ப்போம். காலமெல்லாம் என்னோடு சேர்ந்து எனக்கு எந்த ஒரு துன்பமும் தராமல் வாழ்வேன் என்று சொன்னேனே. ஆனால் அதெல்லாம் பொய்யாகி போய்விடுமோ என்று தான் நினைக்கிறேன். என்ன சுவாமி, சின்ன பிள்ளை மாதிரி எதையோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதேடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கண்ணில் பாவையன்றோ கண்ணே என் உயிர் நின்றதன்றோ. கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்து வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. பெண்ணை மணந்ததனால் பெண்ணை மணந்ததனால் பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் மலர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. கால சுமை தாங்கி மோனே மார்பில் என்னை தாங்கி. கால சுமை தாங்கி போனே மார்பில் என்னை தாங்கி. வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தடியுமடி. ஆனோ விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வருமென்ன. ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்ததென்ன. ஆனோ விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வருமென்ன. வேறென நீ இருந்தால் நீ இருந்தால் வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்திருப்பேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமைகள் மூடவிடாது.
படுக்கையிட்டு இமைகள் மூடவிடாதிருக்கும் பிள்ளை குணமடியோ பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சிற்கு சொந்தமுண்டு பிள்ளை உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சிற்கு சொந்தமுண்டு என் தேவையை யார் அறிவார் தேவையை யார் அறிவாய் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீர் வடித்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணே என் உயிர் என்னதொன்றோ உன் கண்ணில் நீர் வடித்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி நிற்கக்கூட முடியவில்லையே கண்ணே என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்றால் ஒன்றுமே புரியவில்லை அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது சுவாமி. நான் அருகில் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் வராது. நாம் எதற்காக வந்தோம்? மரம் வெட்டத்தானே வந்தோம். அதோ மரம் இருக்கிறது, தாங்கள் வெட்டுங்கள், நான் சுள்ளிகளாக பிறக்கி எடுக்கிறேன். வாருங்கள் சுவாமி. சுவாமி தடுமாற்றம். உன்னை விட்டு பிரிந்து போன உடனே எங்கோ வெகு தூரம் போய்விடுவேனோ என்று இல்லை இல்லை, நான் அருகில் இருக்கும் வரை உங்களை யாராலும் அசைக்க முடியாது. வாருங்கள் சுவாமி. சால்விசை கொண்டதற்கு வருகிறார். அதோ பார், அதோ பார், செந்தில் பாரி பறக்க சிவந்த கண்களை காட்டி, செந்தில் பாரி பறக்க சிவந்த கண்களை காட்டி, பந்து போல சுருட்டி பாச கயிற்றை நீட்டி, பந்து போல சுருட்டி பாச கயிற்றை நீட்டி வருகிறார்.
கண்ணுக்கு தெரியலையே சுவாமி. ஒரு கரிய உருவம் என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றதே. என் கண்ணுக்கு தெரியலையே சுவாமி. இனிமேல் இந்த உலகத்திலே வாழ்வேன் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. நான் இறப்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஆனால் உன்னையும் கண்ணிலந்த தாய் தந்தையரையும் நடுக்காட்டிலே தவிக்க வேண்டும் போய்விடுவேன். அப்படியெல்லாம் ஒண்ணு வராது சுவாமி, நான் இருக்கிறேன் சுவாமி. கண்ணிலந்த தாய் தந்தையரை கலங்க வைத்து நகத்தில் மடிவதொரு கவலை இல்லை, கவலை இல்லை. என்ன கவலை சுவாமி உங்களுக்கு? காசினியில் நான் தனித்திருந்த காலம் பார்த்து ஜகேது நாட்டை கவர்ந்ததொரு கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை. என்ன கவலை சுவாமி? இந்த மண்ணில் என்னை மாதவங்கள் பெற்றெடுத்த சுவாமி, இந்த மண்ணில் என்னை மாதவங்கள் செய்து பெற்றெடுத்த என் மாதா கவலை இல்லை, கவலை இல்லை. என்ன கவலை சுவாமி உங்களுக்கு? நாரதமா முனிவர் போமா சுவாமி. ஐயோ, இப்போ உலகில் நோயில் காணும் ஒரு வருடம் என புகழ கேட்டோம். பொன்னாய் நின்று அன்னமேனை மணந்ததொரு வாய்மைக்காக என் கண்ணே, என் கண்ணே, என் கண்ணே உன்னை விட்டு, என்னை விட்டு, ஐயோ இந்த மண்ணை விட்டு சுவாமி. முருக மரமுருக முருக மாலப்போ இனிமே நான் வாழ்வேன் என்று நினைக்கவில்லை. ஐயோ, இதோ தண்ணி கொண்டு வருகிறேன். நாரதரே, என்ன சபதம் விட்டு சென்று சத்தியனோட உயிரை கவர முடியாது. ஏன் கவர முடியாது? எப்படி கவர்ந்தேன்? முதல் தூதுவனாக இவனை கோடாரியை தவறவிட்டேன். இரண்டாவதாக இவனுக்கு தண்ணி தாகத்தை கொடுத்தேன். மூன்றாவதாக இவள் மனைவியை இவனிடம் இருந்து தனியாக பிரித்தேன். எங்கே கற்பின் மகவி? எங்கே கற்பின் சிகரம்? கற்பம் வாழமாம் கற்ப அவள் உயிரை மறைத்துடுவாளா?
நான் யார்? நான் யார்? சூரியபுத்திரன் மகன். என்னிடம் உனது சபதம். போ. போ சத்தி போ. வா 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 வா. சுவாமி ஐயையோ நியாயமாமோ மாதி என்னை நாளில் ஒண்ணி யாய் விட்டே நியாயமாமோ ஆனே பூச்சுரோ. நியாயமாமோ மாதி என்னை நாளில் ஒண்ணி யாய் விட்டே நாசகால ஆனதோ ஆசை மாதை கைவிட்டு இனி நான் செய்வேனே தனியடாய் நடுவன தடியில் கைவிடலா நான் இது என்ன தர்மமா? மஞ்சள் குங்கு மங்களவ மாலையாவும் போச்சுதே மஞ்சள் பூச்சுரோ. மஞ்சள் குங்கு மங்களவ மாலையாவும் போச்சுதே மங்கை என்னை கண்டவர்கள் நிந்தை பேசலாச்சுதே இனி நான் என் செய்வேனே தனியளா நடுவன தடில் நீ கைவிடலாம் ஐயோ தெய்வமே என்னை இப்படி கைவிட்டு போய்விட்டீர்களே சுவாமி இந்த உலகத்துல எனக்குன்னு யார் இருக்கா நான் உத்தமி பத்தினி என்பது உண்மையானால் என் பக்தாவும் நானுமே யானால் என் மகனே இதோ என் நாதன் உயிரை கவர்ந்தவர் யாரோ என் கண்முன் தோன்ற வேண்டும் என் நாதன் உயிரை கவர்ந்தவர் யாரோ என் கண்முன் தோன்ற வேண்டும் பெண்ணே, எதற்காக என்னை காண வேண்டும் என்று அழைக்கின்றாய்? எதற்காக அழைத்தாய்? ஏன் திவ்ய அழைத்தாய்? புருஷன் நீர் யார் திவ்ய புருஷன் நீர் யார் தென்தி செய்தார் மண்ணின் பேர், தென்தி செய்தார் மண்ணின் பேர். இவ்விடம் வந்ததே நீ இவ்விடம் வந்ததே நீ இவன் உயிரனை பற்றினேன் பார், இவன் உயிரனை பற்றினேன் பார். அவர் முகியிடம் எனது உயிரையும் வைத்திடுவி அவர் முகியிடம் எனது உயிரையும் வைத்திடுவி அயனடி திகத்திட முடிவிட கட்டுவதே, அயனடி திகத்திட முடிவிட கட்டுவதே. ஐயா பாதம் பணிந்தே ஐயா பாதம் பணிந்தே பொய்யாது நான் மொழிந்தேன், பொய்யாது நான் மொழிந்தேன். மெய்யாய் மிகவும் நொந்தே மெய்யாய் மிகவும் நொந்தே மையாது ஏற்க வந்தேன், அறநெறி நிலை கருதி அன்பானே நீ யமராஜனை யாரும் பார்க்க முடியாது நான் பார்த்து விட்டேன் அவர் பின்னாலே சென்று எப்படியும் என் நாதன் உயிரை மீட்டியே தீர்வேன் இது சத்தியம் அம்மா இந்த ஊரை கட்டி காத்து வரக்கூடிய நடுத்தரி ஈஸ்வரா மாரியம்மா என் நாதன் உயிரை மீட்டி வருகின்ற வரைக்கும் என் நாதனுடைய உடலை ஈயர்மம் வைத்து விடாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா துயரம் இதுதானா உலகம் இதுதான்
அவன் கணவரை கவர்ந்துட்டு எப்படியே கண்களுக்கு தன்பிட்டோம். ஆனால் நாரதர் சொன்னது போல் என்னை காண வேண்டுமென்றால் பதிவிரதை மிகுத்த தலையை பார்க்க முடியும். எப்படியாவது பின்தொடர்ந்து வந்து நம்மளுடைய கணவனை பின்தொடர்ந்து வந்து உண்டு. நேருமையானால் நாயகன் மாட நேருமையானால் மாதர்கள் வாழ ஆகும பூமியிலே அவர் பூமியிடம் கொண்டு செல்லும். உன்னாயில் தின்னிடும் அண்ணாலிலே உன்னாயில் தின்னிடும் அண்ணாலிலே உன்னோயர் கொண்டு என்று போவேனே நேரி மாறேனே கேளாய் உன்னாயில் தின்னிடும் அண்ணாலிலே மாங்கல்யம் இல்லா மாதர்கள் வந்தார் மாங்கல்யம் இல்லா மாதர்கள் வந்தார் பாங்கிலே கண்டோ ஆவச்சகுணம் என்பார் பதிவோ உயிர்வாவது பாரிலவதி என்றோ தான் செய்த தீவினை கல்லாலவோ தான் செய்த தீவினை கல்லாலவோ தையலே என்னுடன் செய்வதாக உயிர் வீழாது உன்னை தான் செய்த தீவினை கல்லாலவோ கண்ணில்லா பெற்றோர் உண்ணுதற்காக கண்ணில்லா பெற்றோர் உண்ணுதற்காக காய்கனி கொள்ள காட்டுக்கெண்ணோடு வந்தார் கதியோ முதியோ கடை காக்க ஒருவரில்லை. கத்தன்னும் எல்லோருக்கும் காவல் செய்ய கத்தன்னும் எல்லோருக்கும் காவல் செய்ய கணுவாய் கருணம் அது சிவனருளிஷ்டம் அந்த கத்தன்னும் எல்லோருக்கும் காவல் செய்ய கணவனை தெண்டு கரிரும் காரிகையே உன்னாய் நான் முடியவில்லை. நான்கு தேவரால் வரையப்பட்ட விதியின்படி எவருக்கு விதி முடிந்ததோ அவரை பற்றி கொண்டும் சடாசற்றத்தின் கையில் இரு வாசனை எனக்கு இட்டிருப்பதென்று என் இஷ்டமால் ஒரு ஜீவனை கொண்டு போக முடியாது கொடுக்க முடியாது. சுவாமி உன் பருவதாயின் முடிந்தது பற்றி கொண்டேன். உன்னுடைய ஆயுள் பார்க்கிருப்பதை கணக்கை அனுசரித்து உன்னை பின்பு நான் பற்றிக் கொள்வேன். இப்பொழுது பற்றி கொண்ட அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆகையினால் மீண்டும் போய் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈமைச் சடங்குகளை செய்வாயாக. நீ போவாய். ஈமச் சடங்கு செய்யவா விடமாட்டேன். இப்பொழுதே வருகிறேன் சுவாமி. ஒரு பெண்ணாக பிறக்கப்பட்டவர் கணவன் இறந்து போனார். கண்ணால் திரும்பி பாரும் ஐயா உயிர் காதலனாவி தாரும் ஐயா. கண்ணால் திரும்பி பாரும் ஐயா ஆரும் ஐயா. என்னை கண்ணால் திரும்பி பாரும் ஐயா உயிர் காதலனாவி தாரும் ஐயா. என்னவதேனோ என்னவதேனோ இசைவதனானோ என்னவதேனோ இசைவதனானோ புண்ணியந்தானோ உமக்கு புண்ணியந்தானோ புருஷனாவி கொண்டே கண்ணால் திரும்பி பாரும் ஐயா உயிர் காதலனாவி தாரும் ஐயா. கண்ணால் திரும்பி பாரும் ஐயா உயிர் காதலனாவி தாரும் ஐயா. என்னை கண்ணால் திரும்பி பாரும் ஐயா. கணவன் உயிரை கொடுங்கள் இல்லையேல் என் உயிரை எடுங்க. பெண்ணே என் உருவமா ஒருவருக்கு தோன்றப்பட மாட்டாது. உன் பரித மகத்துவத்தாலே என்னை நேரில் பார்த்தாய்.
அவமதிர்த்து மிச்சி இத்தகமான வார்த்தைகளை எடுத்து ஓதினேன். ஆகையினால் நீ எட்டி வனத்திலே நின்று நடப்பதை விட்டு எட்டி வனத்திலே நின்று நடப்பதை விட்டுவிட வேண்டியதா? இச்சை விளைத்தவர் நட்பு இறை தர இச்சை விளைத்தவர் நட்பு இறை தர ஏது வாது ஏழைக்கு இறங்குமையா விதிப்படி முட்டு மதிப்பு தப்புவதில்லையே. இட்ட விதிப்படி முட்டு மதிப்பு தப்புவதில்லையே. இப்பூவியிற்பதி பிச்சை கொடுத்திடும் இப்பூவியிற்பதி பிச்சை கொடுத்திடும் ஏகேல் ஏகேல் இல்லை என்றால் உண்மையா அதனுயிரின்றி வேற வரம் இங்கு நான் தருவேன் நீ கேட்டுக்கொள். அதனுயிரின்றி வேற வரம் இங்கு நான் தருவேன் நீ கேட்டுக்கொள். எனதோடு வனநாடி வரலான மனவாள நாவியை இதுபோது விழியாகி முமை நாடி ஓதினே மனதே நல் மகிழ்வாகி நீதியை நிலையோடு அரசாளும் யமதருமராஜனே யமதருமராஜனே யமதருமராஜனே. சுவாமி, என் மாமன் மாமியார் எதிரி அரசனாம் கஜகேதுவின் கொடுமையால் கண்ணொளி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, கண்ணொளி உண்டாக்குமாறு வரம் தர வேண்டும். வரம் கேட்க சொன்னால் கண்ணொளி உண்டா வரம் கேட்கிறார். ஆமா சுவாமி. உன் மாமன் மாமிக்கு கண்ணொளி உண்டா வர வேண்டும். ஆமா. இதை கொடுத்து விட்டால் கொடுத்துட்டா போய்விடுவாய் நிச்சயமாக. ஆமா ஆமா. அப்படியே தந்தன் அப்படியே தந்தன் நல்லதை எண்ணி போ. அப்படியே தந்தன் அப்படியே தந்தன் நல்லதை கண்ணொளி கேட்டேன் தந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்ப புருஷன் உயிரை கேட்டா தந்துருவேன்னு சொல்லிடுவார்ல. அப்ப பின்னால போயிருவோம். சுவாமி, அவன் மாமன் மாமிக்கு கண்ணொளி உண்டாகும் வரத்தை பெற்று சென்று விட்டால் நிச்சயமாக நாடி வரமாட்டான் என்பது ஏற்படட்டும். நீயா எங்கு வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? என்ன மொழிகளை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? எத்தனை விதமாக உமக்கு சொல்லி எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன், என் நாதன் உயிர் தேடி ஓடி நான் இங்கு வந்தேன். நாளும் மட மாதர் மன வாழரை நீங்களால் நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன். பங்கையன் எழுதிய படிதம் வராது. பங்கையன் எழுதிய படிதம் வராது. பாரில் நான் கொஞ்சம் பிராணமில்லாது. எங்கே நீ வந்திடலாம் வயது. என் உருவம் கண்டங்கவன் கட்டி விரைவாய் இப்போதே நீ எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? ஆனதால் பதி உயிர் அழித்திடும் எனக்கு, ஆனதால் பதி உயிர் அழித்திடும் எனக்கு, அதற்றினானவர் உடனிருப்பதற்கு கோழையின் உயிரையும் கொண்டு போவதற்கு கொஞ்சமும் தடை செய்யாது வஞ்சகமாகாது உமக்கு. நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன். உனது மதுரமான மொழிகளை கேட்டு உனது மதுரமான மொழிகளை கேட்டு உளமையின் தேவன் பயிரில் பார்த்து எதிரெழுக்கை இனி தருவாய். இப்பொழுது பெற்றுக்கொள்ளு அப்பருள சொல்லி காட்டி ஆட்சி செய்கிறேன். ஆகவே நேரமாற்றி அரண்மனை கடந்தாகவே ஆட்சி செய்கிறேன். அன்பான தொண்டர்களை ஆதரவு செய்யும் மிகு நேசனே, தென்பால் இரு சரந்து புரிந்து வருகின்ற யமதருமராஜனே, என் மாமனார் நாடு நகரங்களை இழந்து இன்பாயடைந்து நலமேவ வரம் நீரருள வேண்டுமே, வரம் நீரருள வேண்டுமே. சுவாமி, எதிரி அரசன் கஜகேதுவின் கொடுமையால் என் மாமன் மாமியார்கள் நாடு நகரமெல்லாம் இழந்து தவிக்கிறார்கள். உண்டாக்குமாறு வரம் தர வேண்டும். உன் மாமன் மாமன் இழந்த நாடு நகரத்தை மீண்டும் பெற வேண்டும். ஆமா ஆமா. இதை கொடுத்து விட்டால் நீ போய்விடுவாய். ஆமா ஆமா. நிச்சயமாக. ஆமா. தந்தேன் 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 நிலகள் தந்தேன் 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 நிலகள் தந்தேன் 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 நிலகள் தந்தேன் தந்தேன்
கணவன் உயிரை இதே வரிசையில் கேட்டுற வேண்டியதா. கண்ணொளி கேட்டான் தந்துட்டாரு, நாடு நகரம் கேட்டேன் தந்துட்டாரு, இதே வருஷத்துல என் புருஷன் உயிரையும் கேட்டுற வேண்டியதா. விடாது விடாது விட விட பின்னால இந்த எம்மப்பட்டினம் போங்குள்ள பின்னால போயிடணும் சாமி. அவன் மாமன் மாமி இழந்த நாடகத்தை பெற்று சென்று விட்டான். இனிமேல் அவனை நாடி வர விட்டான். நமது ஈர்ப்பன யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். வேதனை தீருமா, வேதனை தீருமா. தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும். நாதன் உயிர் தாரும், நாதன் உயிர் தான் ஏன் என் உயிரை எடுத்துக் கொள்கிறாய்? உன் கணவன் உயிரை கொடுக்க முடியாது, அந்த அதிகாரம் கிடையாது. நாதன் உயிர் தன்னை தாரும் ஐயா, இந்நாளினிலே கண்பாரும் ஐயா. நாதன் உயிர் தன்னை தாரும் ஐயா, இந்நாளினிலே கண்பாரும் ஐயா. நாடி என்னை நீ தொடரால் ஆனதும் வராது, நாடி என்னை நீ தொடரால் ஆனதும் வராது. நான் வருவேன் போகும் இடம் யாவினும் விடாது, நான் வருவேன் போகும் இடம் யாவினும் விடாது. நல்ல வடிவதை விடு 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 போ 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 போ. நாதன் உயிர் தன்னை தாரும் ஐயா, இந்நாளினிலே கண்பாரும் ஐயா. வேற வரம் கேள் தருவேன் மாறு சொன்னேன் மாதே, வேற வரம் கேள் தருவேன் மாறு சொன்னேன் மாதே. வேண்டும் தந்தைக்கு மைந்தன் நீர் கொடும் இப்போதே, வேண்டும் தந்தைக்கு மைந்தன் நீர் கொடும் இப்போதே. வேற வரம் கேள் தருவேன் மாறு சொல்வேன். என்ன கேட்கிற? வேண்டும் தந்தைக்கு மைந்தன் நீர் கொடும் இப்போதே. வரங்கள்லாம் கேட்குற நியாயம்தான். உன் தாய் தந்தை முதுமையான வயதில் குழந்தை பெற்று அவர் அவஸ்தைப்படணுமா? சாமி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே வாரிசு நான் தான். என் புருஷன் இருந்தாருன்னா நாட்டை ஆளுவார், அவரும் போயிட்டாரு. அதனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வாரிசை கொடுத்தீங்கன்னா நாட்டை ஆள்றதுக்கு பின்னால் வாரிசு இருக்கு. நாட்டை ஆள்றதுக்கு தான் பார்க்குறிய? ஆமாம், வாரிசு வேணும்ல. மக்களை கவனிக்க வேண்டாம். அடுத்தவங்க கைக்கு நாடு போயிடக்கூடாது. இருக்கட்டும். அதாவது இதோ தருகிறேன். மிக மகிழோடு மனம் அருளிலே நீ பா பா பா. மிக மகிழோடு மனம். கண்ணொளி கேட்டேன் தந்துட்டாரு, நாடு நகரம் கேட்டேன் தந்துட்டாரு, ஆத்தா அப்பாவுக்கு புள்ள வேணும்னு கேட்டேன் தந்துட்டாரு. இன்னும் என்ன புருஷன் உயிரை கேட்ட வேண்டிதான். எங்க போனாலும் விட்டுற மாட்டேன், பின்னால போயிடுவான் சாமி. அவள் தாய் தந்தைக்கு ஆண் சக்தி பரத்தை சென்று விட்டாள். சாமி நான் தான் இன்னொன்று முக்கியமான விஷயம். வாதையாக தாதலாலே நாதன் உயிர் தாருமே. பேதை மாதி ஓடிடாதே, பேதை மாதி ஓடிடாதே, பேதினாலே நேருமே. பேதை மாதி ஓடிடாதே, பேதினாலே நேருமே. என்ன தீது அன்பு கொண்ட துன்பமேறு மேகவே. சுவாமி வெம்ப வேண்டாம் என்ன வாரம், வெம்ப வேண்டாம் என்ன வாரம், ஒன்று கேளே சுவாமி சொல்ற கேளு. ஒன்னே ஒண்ணு கொடுங்க எனக்காக. இரு அவசரப்படாத. அதாவது இதுவரை நீ வரம் கேட்டிருக்க. ஆமா. நம்பி வந்தேன், நம்பினா கெடுவதில்ல. ஆமா. ஒரு மனிதன் நம்பினா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவனை நம்பினா அதை விட மிகப்பெரிய கொடுமை. ஆகையினால நம்பிதானே வரம் கொடுப்பான்னா கோயிலுக்கு சொல்றான்.
ஆகை போல என்னை நம்பி வந்தாய் என்பதற்கு வெம்ப வேண்டாம். நீ வரம் கேட்டிருக்க, பிறருக்காக எனக்காக நான் வரம் கேட்கல. உனக்கா கடைசியாக ஆழ்ந்து சிந்தித்து தனக்கென்ற ஓர் வரம் சீக்கிரமாக தருகிறேன். இலக்கு நேரம் சாமி, வேற ஒன்றும் இல்லை. இங்கே கீத்தாக்கிறதுக்கு நேரம் இல்லை சுவாமி. ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தை கொடுத்தீங்க, என் புருஷன் உயிரை எடுத்துக்கிட்டீங்க. இந்த வயிற்று புருஷன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா காலமெல்லாம் அது முகத்தை பார்த்து நான் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருந்துருவேன். அதனால ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளையா, ஒரு பொம்பளை, ஒரு பிள்ளை. கழுத்து புருஷன் போனால் வயிற்று புருஷன் தண்ணி ஊற்றுவேன். ஆமாம், அதை பார்த்துக்கிட்டு கடைசி குழந்தையை வைத்து கொஞ்சம் 16 செல்வம் ஒரு செல்வம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு போகுது. ஆமாம் சாமி. ஆனால் அதுலேயும் குழந்தை செல்வம் இருக்கிறதே பெரிய செல்வம். அப்படி இருக்கும்போது நீ கேட்ட வரணும், யாமான வரதான் ஆகட்டும். இதை கொடுத்து விட்டால் இன்னும் வரமாட்டேன். நிச்சயமாக சத்தியமெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் வரமாட்டேன். புள்ள வரம் கேட்டால் என்ன எதுக்கு? உன்னை நான் சத்தியமே கேட்க மாட்டேன். அதானே சாமி? சத்தியமே நான் தான். ஆக நான் இருமா, அவசரப்படாத. நீ கேட்ட வரங்க வேணும். ஆமா ஆமா. இதை கொடுத்து விட்டால் வரமாட்டேன். நிச்சயமாக? நிச்சயமா. ஆமா ஆமா. அப்படித்தான் இருக்கு. சொன்ன வார்த்தை நான் சொன்ன ஆமா ஆமா ஆமா. நீ கேட்கறதுக்கு நான் வரம் கொடுத்துருவேன். கொடுத்துருங்க சாமி. ஆனா நீ என்னை பின்தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. வரமாட்டேன். நிச்சயமாக? ஆமா. பால நொன்று நீ ஜனிக்க ஆசி தந்தேன். பால நொன்று நீ ஜனிக்க புள்ள கொடுத்துருக்காரு எமே. எல்லாரும் கேட்டுக்கோங்க. புருஷன் உயிரை அவர் கையில் இருக்கு. இந்த பிள்ளைக்கு நான் யாரை போய் அப்பான்னு சொல்றது? எடுபட்டவையா எமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் எந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை வாழ்த்தி வாழ்த்தி பாடுவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலா. அவள் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு அவளை அறியாமலே ஆகமாக இருந்தேன். யாருங்க பிரபு? சாவித்திரண்ட மீண்டும் வந்தாலும் வருவாள். ஏன்னா அப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறாள். எப்படியாவது கணவரை பெற்று நோக்கத்தோடு அவங்க கேட்டு வந்து விட்டார். அவள் வருவதற்கு முன்னே அவள் இருப்படத்தை நோக்கி. இங்கே சத்தம் கேட்குது. இந்த சாவுத்திரா வந்திருக்கேன் சாமி. நானே தான் சாவுத்திரி. நீயா? ஆமா. எங்கு வந்தாய்? கடல் தாண்டிய எனக்கு கால்வாயை தாண்ட முடியாது. எதற்காக வந்தாய்? ஒரு சந்தேகம். வந்ததை சொல். தாங்கள் கொடுத்த வரத்தில் சிறு சந்தேகம். கொடுத்த வரத்தில் உமக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? சிறு சந்தேகம். என்ன சிறு சந்தேகம்? என்ன சந்தேகம்? வித்திலா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. சத்தியம் என்ன வேதம் தனையனை பெறுவார் என்று சுவாமி. வித்தில்லா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. வேதங்கள் ஆணையிட்டு கூறுகிறது. புருஷன் உயிர் உங்க கையில, வயிற்றுல புள்ள. இந்த புள்ளைக்கு யார நெளிப்பு நெளிப்பு இது யாராலே வந்தது உள்ளே சொல்லு உள்ளே. இது எவராலே வந்தது உள்ளே சொல்லு உள்ளே. யாராலே யாராலே இன்னைக்கு யாராலே வந்தது உள்ளே சொல்லு உள்ளே. இந்த எவனாலே வந்தது உள்ளே சொல்லு உள்ளே. சாவித்ரி, ஆமா ஆமா ஆமா. சாவித்திரியா தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா. எங்க எமதர்மலை காணோம்? எமபட்டணத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னு கேளுங்க சாமி. புருஷன் உயிரை எடுத்துக்கிட்டாரு. 3 வாரம் கேட்டேன், தந்தேன்னாரு.
3 வாரம் என்ன வரன்னு கேளுங்க. என்னென்ன வரா? கண்ணொளி உண்டாக்குமாறு வரம் கேட்டேன் தந்தேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டாரா? ஆமா. பிறகு என்ன? அப்புறம் நாடு நகரங்கள் கேட்டேன் தந்தேனாரு. கொடுத்துட்டாரா? என் தாய் தாப்பனுக்கு ஒரு நாட்டு ஆள் வாரிசு இல்லைன்னே தந்தேனாரு. பிறகு அதே வரிசையில எனக்கு புள்ள வேணும்னு கேட்டேன் தந்தேனாரு. புருஷன் உயிர் அவர் கையில, புள்ள வயிற்றுல. நான் யார போய் அப்பான்னு சொல்றது? அப்ப வரத்தை கொடுத்துட்டாரா? கேளுங்க கேளுங்க. ஆமா, இந்த வாரம் மாலை கோயிலுக்கு தானே போகணும். ஏமா வேறமா என்ன கீழே விழுந்து தடவுற? என்னது போடுறாரு? சாவித்திரி தங்க இடத்துல வந்து என்ன கேட்டா 3 வரம் கேட்டுருக்கிறான். பிறகு 4 வரம் கேட்டா வர்றேன். அதனால கடைசி வரத்தை புத்திர வாக்கியம்ங்கிற வரத்தை கொடுத்துட்டு. ஆமா, புருஷ உயிரை நீ வச்சுக்கிட்டு எப்படி புள்ள வரத்தை கொடுத்த? புருஷன் எல்லாமே எவையா பிள்ளை பார்த்துருக்கேன். என்ன மாட்டிக்கிட்டாரா? மாட்டிக்கிட்டு எடுக்க வந்திருக்கிய. அதாவது நம்ம கதையை விட்டோம்னா வேறு மாதிரி ஆயிரும். ஆமாம், நீங்கள் முன்னாலே அவருடைய 11 மகத்துவத்தாலே தீர்க்க சுமங்கலி, ஆயில் கணவன் உயிர் ஆயில் போப்போம், நீங்கள் தீர்க்க சுமங்கலின்னு சொன்னீங்க. கொடுத்தேன். உங்களே மதிமகிட்டா. அதனால நீ நினைக்கிறேன் தவறு. வாக்குவாதம் பண்ணலாம். ஆமா, ஏன்னா உங்க ஒப்பன் சூரிய வர நேரமாச்சு. இருக்கட்டும், அது போட்டேன். இருமா கொடுத்து விடப்பா. ஏன் என்ன காலதமனா? கவலைப்படாது. அதாவது பெண்ணே கவலை விடு. ஆண்களுக்கு எடுத்து காட்டுதலாக ஹரிச்சந்திரன் சொல்லக்கூடிய வீரவாடம் கொண்டு சத்தியவாங்கம் புறப்பட்டேன். ஆண்களில் உலகில் ஒருவன் சத்தியம். ஏன்னா பெண்கள் தான் கருப்பு கரிசி எனக்கூடாது. ஆண்கள் இவ்வுலகில் ஒருவன் சத்தியம் வேண்டாம், சத்தியமாக இருந்தால் அது ஹரிச்சந்திரன். அதே போல கற்பு கரிசி இருந்தால் திகழ்வை கற்பித்தான் உலகில் சிறந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டுதலாக உன்னுடைய கற்பின் மகிமையை நாட்டு மக்கள் எடுத்துரைப்பது கணவனை எழுப்பி தெரியும். சத்தியம் வேண்டாம், உயிர் வெட்டு உலகில் உதித்து வா மகனே. சத்தியமானே கவலை விடு. உன் மனைவருடைய கற்பின் மகிமையை சோதிப்பதற்கான ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே. விளையாடு வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் நான் கொண்ட கணவன் நடமாடு தெய்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம். மாங்கல்யம் தவழும் எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும். சூப்பர் சூப்பர். இந்தாங்க இதில் 300 ரூபா இருக்குது, உங்களுக்கு 200, அவருக்கு 100. ஆ சூப்பரியா சூப்பரியா. ஐடியா ஐடியா ஐடியா. அருமை அருமை. பல்லாண்டு வாழ்க. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீச பவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீச பவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீச பவன சீதாராம். சீதாராம் சீதாராம். இட்டி சங்கரா சுவாமி நாம வாழ்க வாழ்க வாழ்க. சுபமங்கலம். இதுவரையிலும் எங்கள் நாடகத்தை காண அலைக்கடலென திரண்டு வந்து கண்டுகளித்து திரு வெள்ளமன வீடு சென்று கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்ற விழா குழுவினர்களுக்கும் இளைஞரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் இங்கு பாயுடன் வந்து படுத்து தூங்கி சென்று கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எங்கள் நாடக உலகத்தின்
ஆல்ரவுண்டர் மாஸ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் எங்கள் மதுரையைச் சேர்ந்த அழகேசன் அன்னார் அவர்களின் சார்பாகவும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் சீனமைத்து கொடுத்திட்ட அருமைக்குரிய அன்னார் ரவி அன்னார் அவர்களின் சார்பாகவும் மற்றும் இங்கு எங்களுக்கு சிறந்த முறையில் சிறப்பாக மிக சிறப்பாக எங்கள் வாழ்க்கையில் கண்டிடாத ஒரு ஒளிபெருக்கி எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்துட்டு ரோஜா ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கும் அதன் ஆபரேட்டர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். மற்றும் எங்களை யூடியூப் சேனல் மூலியமாக மிகவும் சிறப்பாக உலகமெங்கும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் நமது எங்கள் நாடக உலகத்தின் ஒரு கலைஞருமாகிய அருமைக்குரிய அன்னார் மாயக்குளத்தைச் சேர்ந்த மாதவன் அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களை புதுக்கோட்டையிலிருந்து மெதுவாக பொறுமையோடு நிதானத்தோடு அழைத்து வந்து எங்கள் உயிரின் பாதுகாவலர் எங்கள் நாடக வேன் டிரைவருமாகிய அருமைக்குரிய சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.